இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளீஸ்வரர் சுக்கிரன் ஸ்தலம். மாங்காட்டுக்கு காமாட்சி அம்மனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இச்சுக்கிரன் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வசதி, வாய்ப்பு, செல்வம் எல்லாமே தரக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை அப்படின்னா எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் உடனே செலவாகக்கூடிய ஒரு வகையில் இருப்பார். ஏதோ ஒரு விதத்தில் செலவாகும். ஒரு சிலர் பாருங்கள், சுக்கிரன் நல்லா இருக்கும் ஜாதகத்தில், அவங்க பார்த்தீங்கன்னா எனி டைமும் உங்கள் கையில் வந்து காசு இருந்துக்கிட்டே இருக்கும், காரில் போவாங்க, ரொம்ப ஈஸியாக இவங்களுக்கு எப்படி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆனால் அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருப்பார். சுக்கிரன் தான் நமக்கு எல்லாமே பண்ணுறவர். சுக்கிரன் வழிபடணும்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போய் ஒயிட் கலர், அதாவது வெள்ளை தாமரை, வெள்ளையால் ஆன எந்த மலர்களையும் நீங்கள் வந்து சுக்கிரனுக்கு வந்து சாத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே வந்து மொச்சை வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. மொச்சை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகிறது, ஏதோ ஒரு ஆவரேஜ் 4, 5, 6 இந்த மாதிரி நீங்கள் யாருக்காக விளக்கேற்றுறீங்களோ இல்லை உங்களுக்காகனா எவ்வளோ, அந்த அகல் விளக்கை வாங்கிக்கோங்க, நெய் டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க, பஞ்சத்திரி வாங்கிக்கோங்க. அதை போட்டு நல்லா விளக்கேற்றி சுக்கிர பகவானை மனசால் பிரார்த்தனை பண்ணுங்கள். வந்து மொச்சையை நல்லா பரப்பி அதன் மேல் வந்து அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொடிமரத்தில் பிள்ளையாரை வணங்கிருங்க. மாங்கனி விநாயகர்னு சொல்லிட்டு அங்கே இருப்பார், அவரையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க. இந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சியோட பாதம் வந்து இருக்குங்க. அம்பாளையும் வணங்கிட்டு உள்ளே போய் சுக்கிரனை வந்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்தீங்கன்னா வீரபத்ரர் இருப்பார், முருகர் சன்னதி இருப்பாங்க. ஸோ நல்ல வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. ஒரு ஜாதகத்தில் எது வேணால் சரியில்லாமல் இருக்கலாங்க, ஆனால் சுக்கிரன் மட்டும் நல்லா இருந்துட்டால் போதும், அவங்க லைஃப்பில் எப்படியும் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்றது ஜாதக ரீதியாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் சுக்கிரன் சரியில்லை அப்படின்னா அவங்க எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலுமே ஏதோ ஒரு விதத்தில் செலவாகிக்கிட்டே இருக்கும், இல்லை கையில் மணி இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால கட்டாயமாக நீங்கள் வந்து இங்கே இருக்க சுக்கிர பகவானை வணங்கிட்டு கண் சம்மதி, அது மட்டும் இல்லைங்க, கண் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்குமே இங்கே இருக்க சுக்கிரன் பகவானுக்கு 2 ஸ்லோகம் இருக்குது, இடது கண் வலது கண் அப்படின்னு சொல்லிட்டு 16 முறை படிக்கணும். உங்களுக்கு எந்த கண்ணில் பிரச்சனை இருக்கோ அந்த ஸ்தலத்தில் உட்காந்து அந்த ஸ்லோகத்தை 16 முறை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணில் ஏற்பட்டிருக்க அந்த பாதிப்பு வந்து குறையும் அப்படின்னு வந்து அங்கே இருக்க குருக்கள் வந்து சொன்னாருங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே இருக்க சுக்கிர பகவானை வந்து வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த சொல்லிட்டு இல்லைங்களா, செல்வம் செழிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தரது தாங்க. லவ் மேரேஜாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சுக்கிரன் இவர் தரது தான். ஸோ அதனால் எல்லோரும் இந்த ஆலயத்துக்கு வாங்க, வழிபடுங்க, எல்லோரும் மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு விளக்கு போட்டுட்டு போங்க. தொடர்ந்து 6 வாரம் முடிஞ்சால் வாங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு முறை வந்தாலும் நல்லா விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணி போகலாம். வாழ்க்கையில் வளம் தரும் சுக்கிர பகவானை எல்லாரும் வணங்குவோம், எல்லாரும் மனசுக்கு இனிமையாக வந்து வாழலாங்க. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பயனுள்ள தகவலாக எடுத்துகிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையிலேயே அவங்க இன்பமாக வாழ்கிறதுக்கு இது ஒரு வழி இருக்கட்டும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற நிறைய ஒரு ஸ்தலங்களை பற்றி நான் உங்ககிட்ட பகிர இருக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் பயனுள்ளதாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.